வணக்கம். இன்றைக்கான தின தகவலை பற்றி பார்க்கலாம். தகவல் போறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு திருக்குறளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான திருக்குறள், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. ஸோ இந்த குறள் வந்து முப்பிரிவுகள் அறத்துப்பால்லையும், இதோட அதிகாரம் வந்து வான் சிறப்பு என்ற அதிகாரம். இதோட இந்த குறளுக்கான எண் வந்து 13வது திருக்குறள். ஸோ இந்த குறளுக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா, உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். ஸோ நமக்கு வேணுன்ற டைம்ல வந்து மழை பெய்யாம கெடுப்பதும் வந்து மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். நமக்கு வேணுன்ற டைம்ல வந்து நம்ம எல்லாரையும் காப்பதும் வந்து மழையாதான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இன்றைக்கான செய்திக்குள்ள போலாம். இன்றைக்கான முதல் செய்தி வந்து, இந்தியா பிரிட்டனுடன் மிக முக்கியமான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டது. ஸோ இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு 16வது வர்த்தக ஒப்பந்தமா இருக்கு. வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நாடுகள் தங்களுக்குள் பொருள்களை வர்த்தகம் செய்யும் போது விதிக்கப்படும் வரிகளை குறைக்கவோ அல்லது முழுமையாக நீக்கவோ ஒப்புக்கொள்கின்றன. ஸோ அவங்களுக்கு ஒரு இரு நாடுகளுக்குள்ள நடக்கிற ஒப்பந்தத்துல அவங்களுக்குள்ள நடக்கிற பொருளாதார வர்த்தகத்தப்ப இரு நாடுகளும் வந்து அவங்களுடைய வரிகளை வந்து குறைக்கவோ இல்ல வந்து முழுமையா நீக்கவோ செய்யும். அதுதான் வந்து வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான வர்த்தக ஒப்பந்தங்கள் வந்து நடைமுறையில வந்து 350க்கும் மேற்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்கு. ஸோ இந்தியா இதுவரையும் வந்து இலங்கை, பூடான், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம், மொரீஷியஸ் ஆகிய ஆசியான் என்ற 10 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் EFTA, ஐஸ்லாந்து, லிக்டென்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து ஆகியவற்றுடன் வந்து இந்தியா வந்து இதுவரை தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்திருக்கு. இது தவிர வந்து அமெரிக்கா, ஓமன், பெரு, இஸ்ரேல், ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் வந்து புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பேச்சுவார்த்தையும் நடத்தி வருது. ஸோ இந்த இந்திய பிரிட்டன் ஒப்பந்தம் மூலியமா வந்து இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் தோல், காலணி மற்றும் ஆடை உள்பட 99% பொருட்களின் ஏற்றுமதி மீதான வரிகளை வந்து முழுமையா வந்து இந்தியா வந்து நீக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியா வந்து இந்தியாவுல வந்து குருகிராம்ல வந்து சவுத் ஆம்டன் பல்கலைக்கழகத்தின் கிளை வந்து கடந்த வாரம் தொடங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கிலாந்துல இருக்கிற 6 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில வந்து தங்கள் வளாகங்களை வந்து தொடங்க உள்ளன. இங்கிலாந்துல வந்து இந்தியாவுடைய வேளாண் விளை பொருட்கள், உணவு வகைகள், ஜவுளி ரகங்கள், காலணிகள், நகைகள், வைரங்கள், கடல் உணவுகள், இன்ஜினியரிங் பொருட்களுக்கும் இந்தியாவில இங்கிலாந்துடைய மருத்துவ உபகரணங்கள், விமான உதிரி பாகங்களுக்கும் வந்து குறைந்த விலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாட்டு ஒப்பந்தமும் வந்து அவங்களுடைய லட்சியத்தை இலக்கா வந்து நிர்ணயித்திருக்கிற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2035. இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு பொருட்களுக்கு வந்து இந்திய அரசு வந்து தற்போது வந்து 15% வரி விதிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து 3% வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நடந்துச்சுங்களா இந்த ஒப்பந்தம் வந்து, இது வந்து 2022 முதலே வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தத்தால இந்தியாவுடைய நகைகள், வைரங்கள், மருந்துகள், தேநீர், அரிசி, ரசாயன பொருட்களுக்கு மீதான இறக்குமதி வரியை இங்கிலாந்து அரசு கணிசமாக குறைக்கும். அதே மாதிரி இங்கிலாந்துடைய சொகுசு கார்கள், மதுபானங்கள், மின்னணு சாதனங்கள், மருத்துவ உபகரணங்கள், விமான உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரியை வந்து இந்திய அரசு குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா வந்து இங்கிலாந்துல தயாரிக்கப்படும் சொகுசு கார்களோட விலை வந்து இந்தியாவில் வந்து 30% வரை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் யாருன்னா பிரீத்தி கர்க். இவங்க வந்து 166வது வருமான வரி தின விழா வந்து கொண்டாட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரடி வரி வருவாயில வந்து 4வது பெரிய பங்களிப்பாளரா வந்து தமிழகம் திகழ்வதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது
தொடக்க கல்வியில வந்து இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் வந்து தமிழகமா இருக்கு அப்படின்றத நியூஸ். நாட்டில வந்து தொடக்க கல்வியில வந்து 100% இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தோட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பள்ளி மாணவர்கள் அடிப்படை கணினி அறிவியல் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் வந்து புதிய பாடத்திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப மாணவர்களுக்கு வந்து டிஎன் ஸ்பார்க் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்ற பெயர்ல வந்து மாணவர்களுக்கு வந்து கணினி சார்ந்த அடிப்படை அறிவியலையும் செயற்கை நுண்ணறிவு திறனையும் அதை பயன்படுத்தும் தொழில்நுட்ப அறிவியலையும் கற்பிக்கும் வகையில் வந்து பாடத்திட்டம் தயார் செய்து அதற்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து திறன் அப்படின்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் அப்படின்ற இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட புத்தகங்களையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை வந்து 64.33 கோடியாக உயர்வு. ஸோ இந்தியாவில் வந்து கடந்த 2017 18ஆம் ஆண்டு வேலையில் இருப்போர் எண்ணிக்கை வந்து 47.5 கோடியா இருந்த நிலையில வந்து இப்ப 2003 24 இருந்த எண்ணிக்கை வந்து 64.33 கோடியா உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019 20 பணிக்கு செல்லும் பெண்களோட சதவீதம் வந்து 28.7% இருந்துச்சு. இப்ப 2023 24 வந்து 40.3% வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி நாட்டுல வந்து மக்கள் தொகையில 46.8% பேர் முன்பு வேலையில இருந்தாங்க. இப்போ 58.2% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி வேலையின்மை விகிதம் வந்து 6% 3.2% வந்து சரிந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இன்றைக்கான நியூஸ். இன்றைக்கான கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஸோ எந்த நாடுன்னா பிரிட்டன். நேரடி வரி வருவாயில வந்து தமிழகத்தோட இடம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது இடமா இருக்கு. அதுக்கப்புறம் நாட்டில் தொடக்க கல்வியில் 100% இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை வந்து 64.33 கோடி. இதற்கு முன்னாடி 2017 18ஆம் ஆண்டு கணக்குப்படி வந்து 47.5 கோடியா இருந்துச்சு. அவ்வளவுதான் இன்றைக்கான நியூஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.